போறோம். ஓகே, ஸோ இப்போ எனக்கு 1/x மைனஸ் 1/x ஸ்கொயர் 2/x இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதை பார்க்கணும். இந்த கேஸ் எல்லாத்தையும் பார்த்து டினாமினேட்டர் மட்டும் தான் எக்ஸ் இருக்கும், நியூமரேட்டர்ல எக்ஸ் எங்கேயுமே இருக்காது. சரிங்களா? ஸோ அப்படி கேஸ் டிஃபரன்ஷியேட் பண்ண நினைச்சீங்க, முதல்ல லெஃப்ட்ல பாருங்க, இதை டிஃபரன்ஷியேட் பண்றதுன்னா இது பிளஸ்ல இருந்தா முதல்ல நீங்க மைனஸ் போட்டுருங்க. ஓகேவா? சோ இப்ப டினாமினேட்டர்ல மட்டும் வேரியபிள் இருக்கு, வேரியபிளுடைய பவர் என்ன இருக்குன்னு பாருங்க. இங்க வேரியபிள் பவர் எதுவுமே இல்லைன்னா 1 இருக்குன்னு அர்த்தம். வேரியபிளுடைய பவரையும் நியூமரேட்டர் மல்டிப்ளை பண்ணணும், இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். சோ 1 into 1 1, அப்ப பவர்ல 1 டிவைடட் பை டினாமினேட்டர். இப்ப வேரியபிளுடைய பவர் ஒன்னு இன்க்ரீஸ் பண்ணுங்க, எக்ஸ் ஸ்கொயர் 1 + 1 1. சரி, டினாமினேட்டர் இப்போ வேற பவர் ஒரு டைம்ல இன்க்ரீஸ் பண்ணணும், ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணிடக்கூடாது. இப்போ இந்த மைனஸ் 1/x ஸ்கொயர் தான் அகைன் நான் டிஃபரன்ஷியேட் பண்ணிருக்கேன். தட் இஸ் 1/x டிஃபரன்ஷியேஷன் மைனஸ் 1/x ஸ்கொயர். இப்போ மைனஸ் 1/x ஸ்கொயர் அகைன் டிஃபரன்ஷியேட் பண்ண எனக்கு என்ன வரும் பாத்தீங்கன்னா சொன்னா, இங்க மைனஸ் இருக்கிறனால முதல்ல பிளஸ் போட்டலாம். நியூமரேட்டரையும் டினாமினேட்டருடைய பவரையும் நான் மல்டிப்ளை பண்ணா 1 into 2 2 டிவைடட் பை டினாமினேட்டர் பவர் ஒரு ரேஸ் பண்ணியிருந்தேன் எக்ஸ் ஸ்கொயர் அப்படிங்கிறது